டெய்லர் சித்ரா, இப்போ பேக்கில் வந்து ப்ளவுஸில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சு தான் வந்து மேக்ஸிமம் டாட் பிடிக்கிறாங்க. அப்படி மடித்து டாட் பிடிக்கும்போது பாருங்கள், நம்ம சுற்றளவுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கக்கூடாது. இது வந்து தப்புங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சி பழகிக்கிங்க, ஓகேங்களா? தெரியாதவங்க. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா? மடித்து போட்டு அந்த இடம் வந்து சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதான் எண்டு அங்கிட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரான பாயிண்ட் எடுத்து பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும், மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த அதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 சைடு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் வந்து நம்ம டாட் பிடிக்கணுங்க. 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அது நம்ம இஷ்டம். எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து தப்புங்க, சரிங்களா? இதுதான் கரெக்டான அளவு, ஓகேங்களா? இது வந்து இந்த டாட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சு வரது எங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து தப்புங்க. இதுதான் கரெக்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.